வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சேலஞ்ச் விளையாட போகிறோம். அதாவது ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். மேட்ச் 250 எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் எல்லா டீமும் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சும்மா இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணுங்கன்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். அதனால் நாங்கள் சேலஞ்ச் வீடியோஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இவங்க 3 பேர் இருக்காங்க. கேம் என்னென்னா மொத்தம் 3 ரவுண்டு. முதல் ரவுண்டில் அதாவது நான் ஒரு டீம் சொல்லுவேன், அந்த டீம்லேருந்து பிளேயர் சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்ன பிளேயரை இன்னொருத்தர் சொல்லிட்டு அவுட்டு. அந்த மாதிரி யார் கடைசியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 1000 rupees கேஷ் ப்ரைஸ். அது கடைசியாக நாங்கள் வந்து மொத்தமாக 3 ரவுண்ட்லேயும் யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு தான். அதை நாங்கள் கடைசியாக அனௌன்ஸ் பண்ணுறோம். மறக்காமல் பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இவர் வந்து கேகேஆர், இவர் லக்னோ, இவர் வந்து ஆர்சிபி. நீங்களே வந்து ஐபிஎல் ஸ்டாண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து கடைசியில் இருக்குது, கேகேஆர் வந்து 2வது இடத்துல இருக்குது, லக்னோ வந்து இப்போதைக்கு 3rd place. நேற்றுக்கு வின்னோட வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம ஆரம்பிப்போம். நான் அதாவது என்ன டீம் சொல்ல போகிறேன்னா டெல்லி நான் சொல்லியிருக்கேன். டெல்லியிலேருந்து ஒரு பிளேயராக சொல்லுவாங்க. சொன்ன பிளேயரை சொன்னால் அவுட்டு. ஒருத்தருக்கு 3 செகண்ட், அவங்க 5 செகண்ட், ஒருத்தருக்கு 5 செகண்ட்குள்ளே சொல்லணும் அவுட். இவர்லேருந்து ஆரம்பிப்போம். ரிஷப் பந்த் அவுட்டு. ஒருத்தர் அவுட் ஆகிட்டாரு. இப்போ அவர் வேலை போய்ட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் மறுபடியும் இன்னொரு புது டீம் சொல்லுவோம். இப்போ நான் வந்து என்னோடய ஃபேவரட் டீமான சிஎஸ்கே சொல்கிறேன். தோனி, ஜடேஜா அவுட் ஆகிட்டாரு. இந்த ரவுண்டோட வின்னர் மிஸ்டர் ஆர்சிபி. ஜடேஜா ஒரு சொன்ன காரணத்துக்காக ஜெயிச்சிட்டார் மேட்சை. அதனால் வந்து இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். அடுத்த ரவுண்டு என்னென்னா, நான் வந்து ஒரு பிளேயர் சொல்லுவேன், அவங்க எந்த டீம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். 3rd ரவுண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு 3rd ரவுண்ட். இப்போ 2nd ரவுண்ட் ஆரம்பிப்போம். அங்கே ஆர்சிபிலேருந்து ஆரம்பிக்கலாம். நான் ஒரு பிளேயர் சொல்லுவேன், அவர் எந்த டீம்னு மட்டும் சொல்லணும். ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸ் சொல்லிட்டாரு. ஹர்ஷல் பட்டேல் அவ்வளோதான், அவர் அவுட் ஆகிட்டாரு. மறுபடியும் 2வது ரவுண்டு ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆகிட்டாரு. இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. அதனால் இவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வெரி எல்லாருக்கும் இந்த பிறந்த குழந்தைக்கும் தெரிகிற மாதிரி எம்எஸ் தோனி. சிஎஸ்கே ஃபேன். அடுத்த பிளேயர் வந்து ஒரு புது பிளேயர் அஸ்வின் குல்கர்னி. அவர் வந்து நேற்று தான் டெபியூ பண்ணார். முதல் பாலே டக் அவுட்டு. எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. 1 2 3 கரெக்டாக சொல்லிட்டாரு. இப்போ வந்து அடுத்த பிளேயர் வந்து இப்போதைக்கு 6 மேட்ச்சில் நல்லா பண்ணியிருக்க ஜாஷர் ஃப்ரேஷர் மெக்கர்க், டெல்லி. கரெக்டாக சொல்லிட்டாரு. இப்போ நல்ல மேட்ச் ஓடிட்டு இருக்கு 2 பேருக்கு நடுவில். அவர் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாரு, பாவம். இப்போ அடுத்தது வந்து விராட் கோலி, ஆர்சிபி ஃபேன், அவருக்கு தெரியாமையா. அடுத்தது வந்து லார்ட் ஷட்டுல் தாக்கூர். 1 2 3 4 5. மறுபடியும் இந்த ரவுண்டோட வின்னர் ஆர்சிபி. பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசியில் இருக்கிற டீம். அடுத்த ரவுண்டுக்கு போகலாம் வாங்க. 3வது ரவுண்டு ஒரு வெரி கஷ்டம். நான் வந்து எல்லாருக்கும் ஒரு டீம் கொடுத்துருவேன். அந்த டீமில் 11 பிளேயர் அவங்க சொல்லலாம். யார் வேணாலும் விளையாடுறவங்க சொல்லலாம், அங்கே வந்து சப்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க சொல்லலாம், இம்பாக்ட் வரவங்களையும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். முதல்ல நடுலேருந்து ஆரம்பிப்பேன். 2 ரவுண்டு அவுட் ஆகிட்டாரு, அவர்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிஎஸ்கே டீமை கேட்கலாம். 11 பிளேயர் சொல்லலாம். 3 சொல்லிட்டாரு, 4 சொல்லிட்டாரு, 1 2 5 சொல்லிட்டாரு, 6 சொல்லிட்டாரு, 7 சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து 1 2 3 4 5. அவ்வளோதான், ஆட்டம் முடிஞ்சுது. அவர் இது வரைக்கும் 8 பாயிண்ட் எடுத்திருக்காரு. 8 பிளேயர் சொன்னதால ஒரு பிளேயருக்கு 1 பாயிண்ட், 8 பாயிண்ட்டு. அவர் வந்து ஆல்ரெடி 2 ரவுண்டில் ஜெயிச்சதுனால 8 16 பாயிண்ட்டு. இவர் வந்து இப்போதைக்கு வந்து பாயிண்ட் எடுக்கலை. இதில் வந்து எவ்வளோ பிளேயர் சொல்கிறாலோ அவ்வளோ பாயிண்ட்டு. இப்போ மறுபடியும் விட்ட போகலாம். வெரி ஈஸி. ஆர்சிபி 1 2 3 அவ்வளோதான். 1 2 3 4 5 முடிஞ்சுது. அதனால் 3 பாயிண்ட் தான். அடுத்தது வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஈஸியான வெரி ஈஸியான ஆர்சிபியை புரட்டி எடுத்த எஸ்ஆர்ஹெச் டீம். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஷபாஸ் அக்மர், ஹர்ஷல் பட்டேல்,
அவ்வளோதான் முடிஞ்சுது. ராசன் முடிஞ்சது மேட்ச் தோத்துட்டாரு. 5 பாயிண்ட்டு 21 பாயிண்ட் எடுத்து இந்த சேலஞ்சில் முதலிடம் பெற்றது மிஸ்டர் ஆர்சிபி என்ற பெயர் பெற்ற ராம் திவ்யேஷ். அவருக்கு வந்து 10,000 ரூபா கேஷ் ப்ரைஸ். அதை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதாவது அடுத்த சேலஞ்சில் இவங்க 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஐபிஎல் தான், ஆனால் வேறு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு குவிஸ் மாதிரி அந்த மாதிரி வச்சு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் கோஆப்ரேட்டிங் வித் அஸ்.